ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களை போற்றி. கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம். கன்னிராசி நேர்களுக்கு நல்லா இருக்குதுங்க. ராசிநாதன் ராசி 10ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருக்கிறாரு. மிக சிறப்பாக இருக்குது. இன்று முதல் சூரியனும் சேர்ந்துறாரு. நல்ல விதமாக பார்க்கப்பட இருக்கிறது. 10ஆம் இடத்துல புதாத்தி யோகம், தொழில் வியாபாரம் நல்ல விதமாக இருக்கும். மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இந்நேரம் நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வரலாம். ஜூலை 30ஆம் தேதி வரைக்கும் திருப்பதிக்கு போயிட்டு வரது மிக சிறப்பாக இருக்குது. அதுக்கு அங்கிட்டும் போகலாம். ஏன்னா அடுத்து 11ஆம் இடத்துல குருவோட சேர்வார். குருவோட சேர்ந்து புதனும் குருவும் சேர்ந்து நல்ல பலன்களை கொடுப்பாங்க. உச்ச குருவோட ராசிநாதன் சேருது மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஸோ உங்களுக்கு அந்த காலகட்டத்தை நான் சொல்கிறேன். புதன் குரு இணைவு நல்லாயிருக்கும். சரியா? அதனால் நீங்கள் ஜூலை 30 சொன்னாலுமே அதுக்குங்கிட்டு குரு புதனும் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் முழுக்க இருக்கிறாங்க. சரியா? ஆகஸ்ட் 30 வரைக்கும் குரு புதன் இணைவு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்குது. சரியா நேர்களே? குரு புதன் இணைவு ஆகஸ்ட் 17, 18 வரைக்கும் இருக்குது. சரியா நேர்களே? ஆடி மாதம் வரைக்கும் வச்சுக்கோ. தமிழ் மாதம் இன்றைக்கி வையாசின்னு வச்சுக்கிடுவோம். சரியா? வையாசி, ஆனி, ஆடி இந்த 3 மாதத்துக்கு நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வரலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க போகலாம். அதை பற்றி அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். திருப்பதிக்கு போனாங்கன்னா இந்த இடத்துல நான் சொல்கிற ஒரு இடத்த கும்பிடுங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மூலஸ்தானத்துக்கு போங்க, பெருமாளை கும்பிடுங்க, பிரசாதம் வாங்க, எல்லாம் செய்யுங்க. குபேர தூணுன்னு இருக்குது. குபேர தூணை வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக இருக்குது. குபேரன் வடக்கு திசைக்கு அதிபதி. குபேரன் பெருமாளுக்கே கடன் கொடுத்தவன். பெருமாள் கல்யாணத்துக்கு சீனிவாச கல்யாணத்துக்கு அவங்ககிட்ட கடன் வாங்கியிருக்கிறாரு. கடன் வாங்கிட்டு இந்த கலியுகம் முடிகிற வரைக்கும் கடனையும் வட்டியும் சேர்த்து அடைக்கிறேன்னு இருக்கிறாரு. சீனிவாச பெருமாளுக்கும் பத்மாவதி அம்மாவுக்கும் திருப்பதியில் கல்யாணம் நடக்கும்போது அவர் கல்யாண செலவுக்காக குபேரங்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறாரு. அது நினைவுக்காக தான் அங்கே குபேர தூண் இருக்குது. அந்த குபேர தூணை தொட்டு கும்பிட்டோம்னா நமக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏன்னா பெருமாளுக்கு கடன் கொடுத்தவர் அல்லவா, நம்ம பிரச்சனையெல்லாம் தீர்த்துருவார். நம்ம குடும்பத்தில் கடனை தீர்த்துருவார். குடும்பத்தில் பணப்பற்றாக்குறையை தீர்த்துருவார். குபேரனோட அருள் கிடைக்கும். இதை நீங்கள் திருப்பதிக்கு போய் தான் செய்யணும் கிடையாது. வீட்லேயே அந்த குபேர தூண் அந்த படத்தை வச்சு கும்பிடலாம். அந்த ஃபோட்டோ வேணுங்கிறவங்க என்கிட்ட வாங்கிக்கலாம். சரியா? இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்கிக்கலாம். 8807457629. ஸோ இந்த படத்தை நான் சொல்கிற நாட்களில் வீட்டில் வச்சு கும்பிட்டு சில ஐதியம் பண்ணினீங்கன்னா நல்லாயிருக்கும். சில பொருட்களை வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். சில நாமத்தை சொல்லணும், சில மந்திரத்தை சொன்னீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, இப்போ நான் திருப்பதிக்கே போகிறேன் சார் அப்படின்னு சொல்கிறவங்க திருப்பதிக்கு போயிட்டு குபேரத்தூனை தொட்டு வழிபட்டு வரலாம். குபேரத்தூன் எங்கே சார் இருக்குது அப்படின்னா பிரசாத ஸ்டாலுக்கிட்டே இருக்குது. கோயிலில் பங்காரு வாசல்னு ஒன்று இருக்குது, தங்க வாசல்னு ஒன்று இருக்குது. அங்கே பிரசாத ஸ்டால் இருக்குது. அது பக்கத்தில் குபேரத்தூன் இருக்குது. அந்த படத்தை நான் இமேஜ் அதில் அனுப்புகிறேன் நான். அதுபோக அந்த இமேஜ் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். அதை நீங்கள் லேமினேட் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணி லேமினேட் பண்ணி வீட்டில் வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். திருப்பதிக்கு போகிற புண்ணியம் வீட்டிலேயே கிடைக்கும் உங்களுக்கு. போகிறவங்க போயிட்டு வாங்க. போகிறதுக்கு டைம் இருக்குது. இந்த 3 மாதத்தில் போகலாம். வையாசி, ஆனி, ஆடியில் போகலாம். ஏன்னா உங்கள் ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருக்கிறார். புதனாலே பெருமாள் தான். பெருமாளுடைய அம்சம் தான் புதன். அதனால் திருப்பதிக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க போங்க. எல்லாராலும் திருப்பதிக்கு போக முடியாது. பெருமாளை கூப்பிட்டா தான் போக முடியும். திருப்பதி போயிட்டு விட்டு வந்தால் ஒரு திருப்பம் நடக்குமாங்க. திருப்பதி போனாலே திருப்பம் தான். ஸோ வாழ்க்கையில் திருப்பம் நடக்கணும்னா திருப்பதி போயிட்டு வரலாம். ஆனால் எல்லாராலும் முடியாது. சரியா நேர்களே? அது பெருமாளுடைய அனுக்கிரகம் இருக்கணும். பெருமாள் கூப்பிட்டா தான் போக முடியும். போக முடியாதவங்க டீனரில் ஒரு திருப்பதி கோயில் இருக்குது. சரியா? டீனரில் ஒரு திருப்பதி கோயில் இருக்குது, அங்கேயும் போகலாம். நாகர்கோயிலே ஒரு திருப்பதி கோயில் இருக்குது, அங்கேயும் போகலாம். இல்லைனா உள்ளூரில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கும் போகலாம் நம்ம. சரி, எதுவும் முடியல சார் அப்படின்னா வீட்டில் நான் சொல்கிற ஃபோட்டோ வச்சு கூட கும்பிடுங்க. என்றைக்கு கும்பிடணும்னு அதையும் சொல்கிறேன். அந்த நாளில் கும்பிட்டிங்கன்னா மிக சிறப்பாக இருக்குது. இந்த வழிபாடு பண்ணுறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், குடும்பத்தில் அமைதி இருக்கும், தொழில் வளர்ச்சி இருக்கும், கடன் பிரச்சனை குறையும், மனதில் நிம்மதி இருக்கும், உறவு முறையில் நல்லாயிருக்கும். சரியா? குபேரன் எல்லாத்தையும் கொடுப்பார் உங்களுக்கு. சரியா நேர்களே? மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஐதீக வரலாறுனா என்னென்னா, இதோடைய சம்பிரதாயம் என்ன சார் அப்படின்னா, பெருமாளுக்கே கடன் கொடுத்ததுனால இந்த குபேரனுக்கு அங்கே ஒரு தூண் வச்சு எல்லோரும் வழிபாடு பண்ணுறாங்க. சரியா? அது அந்த தூணை நீங்கள் வழிபாடு பண்ணுறது மிகச்சிறப்பாக இருக்கும். கடன் பிரச்சனை தீரும். உங்கள்கிட்ட கடன் பட்டுறவங்க திருப்பி கொடுத்துருவாங்க. பண பிரச்சனை தீரும். கையில் காசு பணம் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். சரியா நேர்களே? அதுபோக பொருளாதார முன்னேற்றம் இருக்கும், தொழில் வளர்ச்சி இருக்கும், புதிய வாய்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கடன் சுமை குறையும், குடும்பத்தில் செழிப்பு இருக்கும், மன நிம்மதி இருக்கும். இதை வழிபடுறது எப்படி சார் அப்படின்னா, வீட்டிலே வழிபாடு பண்ணலாம். வீட்டிலே என்றைக்கு சார் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு பண்ணலாம். வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8 to 9 வழிபாடு பண்ணலாம். சரியா? இரவு 8 to 9 சுக்கிர ஓலையில் வழிபாடு பண்ணலாம். சுக்கிர ஓரை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இல்லைன்னா புதன்கிழமை வழிபாடு பண்ணலாம். புதன் அல்லது வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணலாம். புதன்கிழமை பெருமாளுக்கு உள்ளது, வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி உள்ளது. ஸோ ரெண்டுமே பெருமாளுக்கு சம்மந்தப்பட்டதான். புதன்கிழமை இரவு 8 to 9 நீங்கள் வழிபாடு பண்ணலாம். இல்லைனா வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 வீட்டில் வழிபாடு பண்ணலாம். அந்த குபேர தூண் படத்தை நீங்கள் வச்சுக்கணும். மகாலட்சுமி படம் பெருமாள் படத்து பக்கத்தில் வச்சுக்கணும். திருப்பதி ஏழுமலை வெங்கடேச பெருமாள் படம் எல்லார் வீட்லேயும் இருக்கும்.
சரியா? திருப்பதி வெங்கடேச பெருமாள் படத்து பக்கத்தில் அந்த படத்தை கீழே வச்சிடணும். அந்த குபேர தூணுன்னே அதில் போட்டிருக்கோம். அந்த படத்தை வச்சுட்டு நீங்கள் வழிபாடு பண்ணலாம். வெள்ளிக்கிழமை வழிபாடு பண்ணலாம். திரையோதசி திதி அன்றைக்கி வழிபாடு பண்ணலாம். திரையோதசி திதின்னு வரும். அமாவாசைக்கு முதல் நாள், பௌர்ணமிக்கு முதல் நாள் வரும். தேய்பிரலையும் வரும், வளர்பிரலையும் வரும். அன்றைக்கும் இந்த வழிபாடு பண்ணலாம். இந்த வீடியோ தலைப்பு அப்படி தான் போடுவேன். இந்த கிழமையில் இந்த ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணினால் கோடீஸ்வர யோகம் கிடைக்கும், திருப்பதி வெங்கடாஜலபதியோட ஆசீர்வாதம் கிடைக்கும், சரியா? அப்படின்னு போடுவேன் நான். சரியா நேரில் அப்படி தான் தம்மில் போடுவேன். நீங்கள் எது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, சரியா? இது ஈஸியான ஒரு வழிபாடு. அந்த வழிபாடு பண்ணுறதுக்கு இப்போ நேரங்காலம் கன்னி ராசிக்கு இருக்குது. ஏன்னா ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு, புதன் பெருமாள், சுக்கிரன் மகாலட்சுமி. சுக்கிரன் இப்போ ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு கூட சேர்ந்து இருக்கிறார். அருமையான அமைப்பு. இந்த காலகட்டத்தில் வழிபாடு பண்ணலாம். வெள்ளி பண்ணலாம், இரவு 8 to 9 பண்ணலாம், புதன்கிழமை பண்ணலாம். தண்ணி குடிச்சுக்கிறேன். நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் வேகமாக பேசுகிறீங்க சார், எனக்கு நெருக்கடி. நான் இந்த சேனலுக்கும் பேசணும், அதை ஆளுகிட்ட கொடுத்து அப்டேட் பண்ண சொல்லணும், ஜாதகம் பார்க்கணும், கோயில் குளத்துக்கு போகணும், வேலைகள் நிறைய நெருக்கடி எனக்கு. சரியா நேரில் நேற்று அமாவாசை, சரியா? இன்றைக்கி வளர்ப்புறை, அடுத்தடுத்து வேலைகள் இருக்குது. நானி மாதம்னு ஆரம்பிச்சிட்டா சில வேலைகள் இருக்குது. ஆணி மஞ்சனம், திருமஞ்சனம், அப்படி வேலைகள்லாம் நிறைய இருக்குது. விசேஷ மாதம் தான் அடுத்தடுத்து. ஆனி, ஆடி, ஆவணி எல்லாமே அப்படியே போயிடும். அடுத்து ஆயுத பூஜை, வரலட்சுமி நோன்பு, தீபாவளி அப்படின்னு வரும். இனிமேல் எல்லாமே விசேஷ காலங்கள் தான். கொஞ்சம் வேலைகளும் அதிகமாக இருக்கும். ஜாதகங்களும் நிறைய வருது, திருமண பொருத்தங்கள் இதெல்லாம் நிறைய வருதுனால கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேகமாக பேசுகிறேன். தயவுசெய்து நேயர்கள்லாம் மன்னிச்சுக்கோங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ புதன் வெள்ளி கும்பிடலாம், திரையோதசி திதி அன்னைக்கு கும்பிடலாம், பௌர்ணமி நாள் அன்றைக்கும் கும்பிடலாம். நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு இந்த வழிபாடு பண்ணலாம். நல்ல அருமையான அமைப்பு. அச்சய திருதி அன்றைக்கி பண்ணலாம். அச்சய திருதி சித்திரை மாதம் வரும், சரியா? இல்லைனா திருதியை திதி வர அன்றைக்கும் பண்ணலாம், தீபாவளி அன்றைக்கும் பண்ணலாம், சரியா? தீபாவளி அன்றைக்கி வீட்டில் மகாலட்சுமி பூஜை பண்ணுவாங்க. ஆந்திராவிலலாம் தீபாவளி மறுநாள் தான் கும்பிடுவாங்க, மகாலட்சுமி பூஜைன்னு கும்பிடுவாங்க, லட்சுமி பூஜைம்பாங்க. ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஸோ மகாலட்சுமியோட இந்த குபேர தூண் படத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும், சரியா நேர்களே? அதுபோக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் கன்னிராசியில் நீங்கள் சித்திரை நட்சத்திரமோ, அஸ்தமோ, உத்தரமோ, நீங்கள் சில லக்கணத்தில் பிறந்து சில கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா அருமையாக இருக்கும். குறிப்பாக மகர லக்கணம், கும்ப லக்கணம், கன்னி லக்கணம், மிதுன லக்கணம், துலா லக்கணம், ரிஷப லக்கணம், இந்த 7 லக்கணத்தில் பிறந்து புதனும் சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருந்தான்னு வச்சுக்கோங்களேன். புதனும் சுக்கிரனும் தங்களுக்குள்ள பரிவர்த்தனை துலாம் அல்லது கன்னியில் இருந்து, இல்லைன்னா மிதுனம் அல்லது ரிஷபம், கன்னி, துலாமில் இருந்து குரு பார்வையில் இருந்தாங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும், சரியா நேரில்? இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதனும் சுக்கிரனும் 2 கட்டத்துக்குள்ளே தான் முன்ன பண்ண போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், புதன் உங்கள் ராசியில் இருக்கிறாரு, குரு தனுசில் இருக்கிறாரு. நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் மிதுன லக்கணத்திலே பிறந்திருக்கிறீங்க. மிதுனத்தில் லக்கணத்திலே புதன் இருக்கிறாரு. கன்னிராசி மிதுன லக்கணம், அருமையான அமைப்பு. லக்கணத்திலே புதன் இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல குரு இருந்து பார்க்குறாரு, சரியா? இது காரகோப பாவனைசி தான். அதை கூட மாற்றி வச்சுக்கிறோமே, கும்பத்திலேருந்து பார்க்குறாரு வச்சுக்கிறோம். 7ஆம் இடத்துல இருக்கிறத காட்டிலும் 9ஆம் இடத்துலேருந்து பார்க்குறாருன்னா சூப்பர். 5ஆம் பரிவால் லக்கணத்தை பார்ப்பார், புதனையும் பார்ப்பார். அதே நேரம் அவர் சுக்கிரனையும் பார்க்கணும். சுக்கிரன் எங்கே இருப்பார்னா சிம்மத்தில் இருப்பார். லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல குரு பாரிக்கு வந்தாருன்னா சூப்பர். இது என்னென்னா சிபிதி யோகம்னு அர்த்தம். இப்படி பிறந்தவங்களுக்கு இந்த பூஜை பண்ணுனா நல்லா இருக்குங்க. வாழ்க்கை செழிப்பாயிரும். அவங்களுக்கு குரு திசை நடந்தாலும் சரி, புதன் திசை நடந்தாலும் சரி நல்லா நடக்கும். இப்போ மிதுன ராசியில் புதன் திசை நடக்கும். இந்த லக்கணத்தில் இந்த அமைப்பில் பிறந்திருக்கணும் அவங்க, சரியா நேர்களே? 1000 தான் நம்ம ராசி பலன் சொன்னாலும் சரி, 1000 பேர் வீடியோ போட்டாலும் சரி, ஜனன ஜாதகத்தில் அமைப்பு இருக்கணும், சரியா? சட்டியில் இருந்தால் தான் அமைப்புக்கு வரும். படித்து வந்தால் பாஸ் பண்ண முடியும், சரியா? தெரிஞ்சு வந்தால் சொல்ல முடியும். எல்லாரும் எல்லா காரியத்தையும் பண்ண முடியாது. நான் உதாரணத்துக்கு நிறைய அமைப்பு இருக்குது. ஒரு உதாரண ஜாதகம் சொல்கிறேன். கன்னிராசி மிதுன லக்கணம், லக்கணத்தில் புதன் திக்பலம் பட்டிருக்கிறாரு. கும்பத்தில் இவர் பார்க்குறாரு, யார்? குரு பார்க்குறாரு. 5ஆம் பரிவாலை பார்க்குறாரு. 7ஆம் பரிவாலை யாரை பார்க்குறாரு? இவரை பார்க்குறாரு, சுக்கிரனை பார்க்குறாரு. ஏன்னா சுக்கிரன் போதும் 2 கடத்துக்குள்ளே தான் இருப்பாங்க, ரொம்ப மாறி போக மாட்டாங்க. ஸோ சுக்கிரன் இங்கே இருக்கிறார், சிம்மத்தில் இருக்கிறார். குரு பாரிக்கு வந்துட்டாருன்னா நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது, சரியா? குரு சுக்கிரன் பார்க்குறது நல்ல விதமாக தான் இருக்குது. கூட சூரியன் இருந்தாலும் நல்லதான், சரியா? நல்ல அமைப்பு. சுக்கிராதித்ய யோகம் கிடைக்கும், நல்ல அமைப்பு தான். அந்த தோசை நிவர்த்தி ஆகும். ஏன்னா குரு சுக்கிரன் சமசப்தமாக பார்த்துக்கிறதுல சில பேருக்கு சில தோஷங்கள் வரும். அதில் சூரியன் இருந்துட்டாருன்னா சுக்கிரன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆவார். நல்ல அமைப்பு தான். சுக்கிரன் கொஞ்சம் கெடுத்து நல்ல பலன்களை கொடுப்பார், டிஸ்டர்ப் ஆகி நல்ல பலன்களை கொடுப்பார். இதெல்லாம் ஜோதிடத்தில் உள்ள நுணுக்கங்கள். ஏன்னா குரு சுக்கிரன் சமஸ்தத்துவம் பார்க்கக்கூடாது, சரியா? ரெண்டுமே எதிர்ப்பு கிரகங்கள். இருப்பினும் சூரியன் கூட சேர்ந்த சுக்கிரன் தன் இயல்பு நிலை கொஞ்சம் இழந்திருப்பார். நல்ல அமைப்பு. இதில் இன்னொன்று இருக்குது, சிவராஜ் யோகம் வரும். குரு சூரியன் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவராஜ் யோகம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். எப்படி? தேனும் தினைமாவும் சேர்ந்த மாதிரி நல்லா இருக்கும், சரியா? பாலும் பழமும் சேர்ந்த மாதிரி. இதுதாங்க ஜாதகம், இதுதான் அமைப்பு. இவங்க நல்லா இருப்பாங்கங்க. பார்த்தீங்களா? நான் ஏதோ ஒன்று ஆரம்பித்தேன், அந்த ஜாதக இடத்துக்குள்ளே வந்துட்டேன். இதுதான்
இதுதான் அமைப்பு. இப்படி பேச பேச வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி நிறைய உதாரண ஜாதகம் சொல்லலாம். ஏன்னா நான் ஒரு நாளைக்கு 2-3 ஜாதகம் பார்க்குறேன், நடைமுறை வாழ்க்கையை பார்க்குறேன். சும்மா அந்த யூடியூப்பில் பேசிட்டு போகிற ஜோதிடர் நான் நல்ல. நம்மக்கிட்ட கன்னிராசியில் நிறைய பேர் ஜாதகம் பார்த்துருக்குறாங்க, அஸ்த நட்சத்திரம் நிறைய பார்த்துருக்குறாங்க, உத்தரம் பார்த்துருக்குறாங்க. சரியா, அவங்களுக்குலாம் தெரியும். அவங்க கூட இந்த வீடியோ கேட்கலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அமைப்பு ரீதியாக அவங்க ஜனன ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அந்த தசாபுத்தி அமைப்பு இருக்கும். இந்த வழிபாடு வந்து சிறப்பை கொடுக்கும். சொல்ல வந்து விஷயம் என்னென்னா, புதனும் சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருக்கணும். கன்னி துலாமலை வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கலாம், இல்லைன்னா மிதுனத்தில் இருக்கலாம், ரிஷபத்தில் இருக்கலாம், மகர கும்பத்தில் இருந்து குரு பார்வையில் இருந்தாங்கன்னா நல்ல பலனை கொடுக்கும். இல்லைன்னா சந்திரன் பார்வைக்கு வரலாம். சந்திரன் பார்வைக்கு வந்தது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா நேரில் இப்போ நீங்கள் மிதுன ராசி வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரு, சாரி நீ கன்னி ராசி, சந்திரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறாங்க, நல்ல அமைப்பு. நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த மார்கழி மாதத்துலேருந்து பிறந்திருக்கணும். மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, இந்த 7 மாதத்தில் பிறந்தவங்களும் சந்திரன் நல்ல பலனை கொடுப்பார். சரியா, கன்னிராசியில் பிறந்தவங்களும் சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருப்பார். இந்த 7 மாதம் மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, இந்த மாதத்தில் பிறந்தவங்களும் சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருப்பார், நல்ல பலன்களை கொடுப்பார். இந்த சந்திரன் பார்வையில் சுக்கிரனும் புதனும் வரணும். சரியா, இது சூப்பராக இருக்கும். சரியா நேரில் இப்படி நிறையா சொல்லலாம். சந்திரன் பார்வைக்கு வரலாம். இப்போ நீங்கள் வந்து கன்னிராசி லக்கணத்தில் புதன் இருக்கிறாரு, கன்னிராசி ராசியில் புதன் இருக்கிறார், சந்திரன் இருப்பார். சரியா, ராசியில் புதன் இருக்கிறார், நல்ல அமைப்பு தான். புதன் வந்து சுபத்துவமாயிட்டார். இப்போ சுக்கிரன் எங்கே சார் இருக்கிறாரு? முன்பின்னு இருப்பார். சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் எங்கே துலாமில் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. அந்த சுக்கிரனை வந்து குரு பார்க்கணும். எங்கேருந்து பார்க்கணும்? மிதுனத்துலேருந்து பார்க்கணும். அருமையான அமைப்பு. இவ்வளோதாங்க. சரி, அருமையான அமைப்பு, நல்ல அமைப்பு. நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கணும்? மீன லக்கணத்தில் பிறந்திருந்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சரியா, ராசியை வந்து ராசியில் இருக்கிற சந்திரன் லக்கணத்தையும் பார்ப்பார். மீன லக்கணத்துக்கு ராஜ யோகாதிபதி 5 குடையவன். 5 குடையவன் வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து லக்கணத்தை பார்க்குறது அருமைங்க. இவன் தான் பெரிய கோடீஸ்வரன், செல்வ செழிப்பில் இருப்பான். இவங்கெல்லாம் கிட்டே வர மாட்டாங்க. இவங்களாம் ஜாதகமே பார்க்க மாட்டாங்க. இந்த ராசி பலன் யூடியூப்புக்கிட்டே வரவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்தளவுக்கு பிஸ்னஸ் இருக்கும், அருமையாக இருக்கும். கன்னிராசி மீன லக்கணம், 4ஆம் இடத்துல குரு இருப்பார், லக்கணாபதி 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் இருப்பார். அவர் வந்து சுக்கிரனை பார்ப்பார். சரி, 5ஆம் பறவையில் சுக்கிரனை பார்ப்பார். 7ஆம் பறவையாளர் ராசி 10ஆம் இடத்தை பார்ப்பார். 9ஆம் பறவையாளர் ராசிக்கு வந்து 12ஆம் இடத்தை பார்ப்பார். தூரதேசத்தில் வந்து நல்ல தொழில் அமையும் உங்களுக்கு. சரியா, இதில் விசேஷம் என்னென்னா, கன்னிராசிக்கு சுக்கிரனும் புதனும் வசப்படுவார்கள். குரு பார்வைக்கு வருவாங்க. புதன் வந்து சந்திரன் கூட ஒளிச்சந்திரன் கூட சேர்ந்து இருப்பார். இப்படி ஜாதக அமைப்பு இருக்கணும். நான் இப்போ 2-3 அமைப்பு சொல்லிட்டேன், ஜாதக அமைப்பு சொல்லிட்டேன். இது நிறைய பேருக்கு புரியாது. ஆனால் இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வழிபாடு நல்லாயிருக்கும். இந்த குபேரத்தூண் வழிபாடு இப்படி இருக்கிறவங்க வந்து இந்த காலகட்டத்தில் புதன் சுக்கிரன் வலுவாக இருக்கிற காலகட்டத்தில் பெருமாள் வழிபாடு, பெருமாள் கோயிலுக்கு இல்லைன்னா வீட்டில் பெருமாளை கும்பிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். சரியா, அவங்களுக்கு தசா புத்தி நடக்கணும், புதன் திசை நடக்கணும். புதன் திசையில் சுக்கிர புத்தி, புதன் திசையில் சந்திர புத்தி, குரு திசையில் புதன் புத்தி, குரு திசையில் சுக்கிர புத்தி, குரு திசையில் சந்திர புத்தி, இப்படி நல்ல புத்தி நடந்துச்சுன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். இதுதாங்க ஜாதகம், இதுதான் பலன்கள். இந்த பலன்கள் தான் நிற்கும். சரியா, இந்த ராசிக்கு சொல்கிறதெல்லாம் வந்து கோயிலில் அர்ச்சகர் ஓதுற மாதிரி தான். ஓம் சுக்லாம்பரதம் சமப்பிரதம் அப்படிங்கிற ஓதுறாருல, அவர் உண்மையிலே சாமியை கும்பிட்றாரு, மந்திரத்தை சொல்கிறாரு. ஆனால் மற்றவங்களுக்கு கேட்காது, புரியாது. என்னடா இவர் சொல்கிறாரு, ஒன்றும் புரிய மாட்டேங்கன்னு. ஆனால் அவருக்கு புரியும். சமஸ்கிருதத்தில் அவர் ஓதுறது அவருக்கு புரியும், சாமிக்கும் தெரியும். ஆனால் மற்றவனுக்கு புரியாது. இதுதான் ராசி பலனுக்கு பலன் கேட்குறது. என்னடா இந்த ஆள் ஏதாவது சொல்கிறான், இவனும் சொல்கிறான், மற்றவனு நிறைய பேர் போடுறானுங்க கன்னி ராசிக்கு பலன்களை. ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்க. அப்படி ஏன் நினைக்கிறீங்கன்னா, அந்த அமைப்பு இருக்காது. சரியா நேர்களே, இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம். சரி, நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். ஆனால் இவ்வளோ நேரம் பேசுனது உண்மையானதான், உண்மையை தான் சொல்லியிருக்கிறேன். நான் உள்ளது தான் சொல்லியிருக்கேன், இல்லாதெல்லாம் சொல்லலை. அதனால் நீங்கள் இந்த வழிபாடு பண்ணுங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுது. அதுக்கு 4 நட்சத்திரமாக சொல்லிட்டேன். சரியா, பௌர்ணமி மணிக்கும் கும்பிடலாம். சரியா நேர்களே, வெள்ளிக்கிழமை, புதன்கிழமை அல்லது பௌர்ணமி மணிக்கும் கும்பிடலாம். நீங்கள் அன்றைக்கெல்லாம் கும்பிடுங்க, மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, எது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. தீபாவளி கும்பிட்றது வந்து மிகச்சிறப்பு. அதை அன்றைக்கி பார்த்துக்கலாம். தீபாவளி வர்றதுக்கு நாளுக்கு இருக்குது. ஸோ அந்த குபேர படத்தை வச்சு வீட்டில் கும்பிடுங்க. அந்த குபேர தூண் தான் ரொம்ப முக்கியம். வாய்ப்பு இருக்கிறவங்க பெருமாள் திருப்பதிக்கு போங்க. திருப்பதியில் தான் அந்த தூண் இருக்கும், மற்ற எந்த கோயிலும் இருக்காது. பெருமாள் கோயிலில் 108 திவ்ய பிரசத்தில் திருப்பதியில் தான் இருக்கும். பூலோக வைகுண்டம் திருப்பதியில் தான் இருக்கும். சரியா, மற்ற எந்த இடத்துலையும் இருக்காது. அதனால் இதை மற்ற கோயிலெலாம் போய் தேடிட்டு இருக்காதிங்க, திருப்பதியில் தான் இருக்கும். சரியா, திருப்பதியில் வந்து அந்த பிரசாத ஸ்டால் பக்கத்தில் தான் இருக்கும். பங்காரு வாசல், தங்க வாசல்னு பேர். பங்காருனா தெலுங்கில் தங்கம்னு அர்த்தம். அங்கே தான் இருக்கும். பெண்ணுங்க நல்லாயிருக்கும். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. சரியா, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வழிபாடு. சரியா, பணப்பிரச்சனை தீரும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள் நேயர்களே. இந்த கிழமையில் இந்த நேரத்தில் இந்த வழிபாடை பண்ணுங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். நீங்கள் திருப்பதிக்கு பெருமாள் கோயிலுக்கு போகிறதா இருந்தாலும் வெள்ளிக்கிழமை போங்க அல்லது புதன்கிழமை போங்க, உங்கள் நட்சத்திரம் வர அன்றைக்கி போங்க. சரியா, போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு
சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையில கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேகாரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடு ஓடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.